Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3 தென் சாப்டர் 4ல் ப்ரீவியஸ் செக்ஷன் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டினியூவேஷனாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் டாபிக். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்னன்னு முன்னாடியே பார்த்தோம், பட் இது தனி டாபிக். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் டைப் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டூலுக்கு பேர் தான் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் இப்போ ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ், தமிழ், மலையாளம்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அதுவே ப்ரோக்ராம் அப்படின்னா இட் இஸ் அன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு மிஷினுக்கு புரிகிற வகையில் அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் அ ஃபார்மல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் அலவ் ஹியூமன்ஸ் டு கம்யூனிகேட் வித் கம்ப்யூட்டர். ஹியூமனை கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகேவா? இதுக்குன்னு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தட் மீன்ஸ் சம் சின்டாக்ஸ் அண்ட் செமான்டிக்ஸ் இருக்கு. ரூல்ஸை தான் நம்ம சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும், இஃப் எல்ஸ் கண்டிஷன்னா இந்த மாதிரி தான் போடணும்னு அப்படி ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கிறது. தென் அதுக்கான மீனிங் கொடுத்துருக்கிறது. ஃபார் ரைட்டிங் த ப்ரோக்ராம் தட் கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட். இதை தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராமை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுறதுக்கு பேர் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி சூடோ கோட் அப்படின்னு பார்த்துருப்போம். கோட் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபால்ஸாக எழுதுறதுக்கு பேர் சூடோ கோட் சிம்பிள் இங்கிலீஷில். சோர்ஸ் கோடுன்றது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரிட்டர்ன் பண்ணுறது. ப்ரோக்ராம்னா இட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுறதுக்கு பேர் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோர்ஸ் கோடை நம்மளோட மிஷின் ஆட்டோமேட்டிக்காகவே மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிடும். தட் மீன்ஸ் பைனரி கோட். சிஸ்டமுக்கு தெரிஞ்சது என்னவோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். நம்ம என்னத்தை கொடுத்தாலுமே அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணுது. பட் அதுக்கு கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது, அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? எதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படுது, இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கலாம்ல. ஸோ நீட் ஃபார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரியே கம்ப்யூட்டர் ஒரு வகையில் ரீட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மெத்தட் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. தென் டு டெவலப் த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸு, வெப்சைட்ஸு எதை டெவலப் பண்ணணும்னாலும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் தேவைப்படுது. ஓகேவா? இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னெல்லாம் டைப் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 மெயின் லெவல்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் எப்பயுமே லோ லெவல்னு ஒன்று இருக்கும், மிடில் லெவல்னு ஒன்று இருக்கும், ஹை லெவல்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? தீஸ் ஆர் த 3 மெயின் லெவல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அதில் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்றது ஒன்று இருக்குன்னா நம்மளுடைய CPU இருக்கும், இதெல்லாம் கனெக்டிவிட்டியில் இருக்குது. இந்த சிஸ்டம்குள்ளே யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸுக்கு பேர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. பட் நம்ம வச்சுருக்க ஹார்ட்வேர், CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸு, தென் அந்த மானிட்டருக்குள்ளே நம்ம CPUக்குள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்க், இது எல்லாமே நமக்கு என்னது, நம்மளுடைய ஹார்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேரோட க்ளோஸாக இருக்கிறது தான் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டாகவே மிஷின் டிபெண்ட் தான். ஹியூமனால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. மிஷினோட டிபெண்ட்டாக இருக்கனால ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த மிஷினில் லோ லெவல் லாங்குவேஜில் ஒரு 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பைனரி ஃபார்மேட், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ ஒரு எரர் கண்டுபிடிக்கணும்னாலும் கஷ்டம் ஒரு ஹியூமனால். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா மெமோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெமோனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸோ இல்லை ஷார்ட் கோட்ஸோ யூஸ் பண்ணுறது. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்க்கு பதிலாக ஏதோ ஒரு சிம்பிளையும் ஷார்ட் கோடையும் யூஸ் பண்ணுவோம். எம்பெடட் சிஸ்டமில், அதாவது நம்ம இசி டிபார்ட்மெண்ட்லலாம் படிக்கிறப்ப அவங்கலாம் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எம்ஓவினா மூவ் அப்படின்னு அர்த்தம், ஆட்னா நம்ம ஒன்று இன்சர்ட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி சம் சிம்பிள்ஸ் அதுக்கான ஷார்ட்ஸாக ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் எழுதுறாங்கன்னா அதுக்கு பேர் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, செகண்ட் ஒன் இது ரெண்டும் வந்து நமக்கு மிஷின் லாங்குவேஜும் அசம்பிளி லாங்குவேஜும் லோ லெவல் லாங்குவேஜில் வருது. நெக்ஸ்ட்டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது க்ளோசர் டு ஹியூமன் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் ஒரு ஹியூமனால் புரிஞ்சுக்கிட்டு ரைட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி டீபக்கும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது மிஷினை சார்ந்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி மோஸ்ட்லி டிபெண்ட் அப்பான் அவர் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, நம்ம ஹியூமன் வந்து நம்ம ரீட் பண்ணுற விதத்துலையும் நம்ம எழுதுகிற விதத்துலையும் இருக்கிறத நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கம்பல்சரி கம்பைலரோ இன்டர்பிரிட்டரோ வேணும் மிஷின் கோடாக மாற்றுறதுக்கு. தட் மீன்ஸ் கம்பைலர்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே மிஷின் லாங்குவேஜில் ஒன்று மிஷின் கோடில் இல்லை அசம்பிளி லாங்குவேஜில் மாற்றுறதுக்கு வேணும். லைன் பை லைன் நம்ம ப்ரோக்ராமை செக் பண்ணி கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சி, C++, ஜாவா, பைத்தான், ஃபார்ட்டன், பேசிக்னு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இதெல்லாம் தான் மிஷினுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வேக்கு பேர், கம்யூனிகேட் பண்ணுற வேக்கு பேர் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ண ஈஸி, ஏதாவது எரர் இருந்தால் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக ப்ரோக்ராமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். தென் நிறைய ப்ரோக்ராம் விதவிதமான ப்ரோக்ராமுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ். இதுக்கு இடையில தேர்ட் ஒன் மிடில் லெவல் லாங்குவேஜ். மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா இந்த லோ லெவலுக்குன்னு சம் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, ஹை லெவலுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருந்துச்சு. இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்கையும் ஒன்று சேர்த்து கொடுக்கறது தான் இந்த மிடில் லெவல் லாங்குவேஜோட வேலை. தட் மீன்ஸ் போத் ஹார்ட்வேரோடையும் ஒர்க் ஆகும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கும். இதை தான் மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது மோஸ்ட்லி சி லாங்குவேஜை நம்ம மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் இட் சப்போர்ட்ஸ் போத் ஆன் த சிஸ்டம் லெவல்லையும் சப்போர்ட் பண்ணும், அப்ளிகேஷன் லெவல்லையும் சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம மிடில் லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த 3 important types of programming language. அது இல்லாமல் சில ப்ரோக்ராமிங் டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராமை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டரில் இப்படி தான் எழுதணும்னு ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் எழுதுறதுக்கு பேர் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கு, பாஸ்கல், ஃபோர்டான்லாம் கம்பல்சரி இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணாலுமே எரரில் தான் கொண்டு போய் விடும். ஓகேவா? இதெல்லாம் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னா ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்க ஒரு ப்ரோக்ராமை குட்டி குட்டி பார்த்து ஆப்ஜெக்ட்ஸாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒர்க் பண்ண வைக்கிறது. இது என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம்னு நிறைய வந்து விஷயங்களை சப்போர்ட் பண்ணும். ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்கேப்சுலேஷன் மீன்ஸ் நம்ம கேப்சியூல் டேப்லெட் சாப்பிட்றீங்கல்ல, அதில் எப்படி ஒரு கவர் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணி இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா முன்னோர்கள் இருக்கமா, இப்போ நம்ம தாத்தா பாட்டி அடுத்து அம்மா அப்பா அடுத்து நம்ம இருக்க மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்னா ஒரு மெயினாக ஒருத்தவங்க ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ப்ரோக்ராமிங், அதுக்குள்ளே வர அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாத்துக்குமே அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பொருந்தும். ஓகேவா? அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இருக்கும். அதுக்கு பேர் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிமார்பிசம் அப்படின்னா தெர் ஆர் மெனி ஃபீச்சர்ஸை நம்ம ஒன்று சேர்த்து ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் ஜாவா, C++, பைத்தான்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் கீழே வரக்கூடியது. அடுத்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா யூஸ்டு ஃபார் ஆட்டோமேட்டிக் டாஸ்க். நம்ம வந்து டாஸ்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நெட்டில் பண்ணுறதுக்கு, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு, இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். இது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, பைத்தான்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கப் அண்ட் query லாங்குவேஜ். மார்க்கப் அண்ட் query லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம டேட்டாஸை பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஃப்ரண்ட்டில் நம்மளுடைய வெப் அப்ளிகேஷன்லாம் பார்க்குறோம்ல, இப்போ ஒரு வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்று ஃபோனில் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, வால்பேப்பர் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டில் வருது. பேக் எண்ட்னா அதை எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் ஒர்க் பண்ணுறது பேக் எண்ட். இப்போ கான்டாக்ட்லாம் நம்ம மொபைலில் சேவ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வியூ பண்ணுறோம் நேம், அது ஃப்ரண்ட் எண்ட். ஆனால் அது எல்லாத்தையும் பின்னாடி ஒரு இடத்துல டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது பேக் எண்ட். இதை நம்ம எழுதுறதுக்கு பேர் மார்க்கப் அண்ட் query லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது ஸ்ட்ரக்சரிங், அதாவது நம்மளுடைய டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்கோம், நமக்கு வேணுன்றப்ப ஈஸியாக எடுத்துக்குவோம் ரிட்ரைவ் பண்ணி. இதான் இந்த எடுத்துக்கிறதுக்கு பேர் ரிட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் HTML, SQL இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கப் ஆர் query லாங்குவேஜில் வருது. ஓகேவா? தீஸ் ஆர் த அனதர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, சிம்பிள் கொஸ்டின் தான், புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம்.
ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.